அதிக அழகும் அறிவும் கொண்ட தமிழ்க்கடவுள் முருகன். முருகனின் 6 படை வீடுகளை தரிசிப்பது பெரும் பாக்கியம். அவற்றின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். 6 படை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானின் ஒவ்வொரு படை வீடும் தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பிறகு இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். அதனால் இங்கு முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் உலகளவில் பிரசித்தி பெற்றது. இந்த தலம் கடலோரத்தில் ரம்மியமாய் அமைந்துள்ளது. இந்த திருச்செந்தூர் திருச்சிரலைவாய் என்றும் சூரபத்மனை அழைத்த ஜெயந்தன் என்பதால் ஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. கந்த புராணத்தில் முருகன் சூரபதம்னை அழைத்த இடம் திருச்செந்தூர் என்று கூறப்படுவதால் இந்த இடம் குருஸ்தலமாக விளங்குகிறது. முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடு பழனி. பழனி முருகர் சிலை மிக மிக பிரசித்தி பெற்றது. இந்த சிலையை வடிவமைத்தவர் போகர் என்னும் சித்தர். நவபாஷாணத்தால் இச்சிலை உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்புமிக்கது. சித்தர்கள் வாழ்ந்த பொன்னிய இடம் என்று சொல்லப்படுகிறது. உலகை சுற்றி ஞானப்பழத்தை போட்டியில் பிள்ளையார் வென்றதால் கோபத்தால் முருகன் தண்டாயுதபாணியாக இங்கு காட்சி தருகிறார். பழனி பஞ்சாமிர்தம் என்பது தனி சிறப்பானது. இங்கு பால், பஞ்சாமிர்தம் எல்லாமே நோய் தீர்க்கும் மருந்தாக செயல்படுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். சூரசம்ஹாரத்தால் வீரஹத்தி தோஷத்துக்கு உள்ளான முருகனுக்கு தோஷம் நீக்கிய இடம் இதுதான். 4ஆம் படை வீடு சுவாமி மலை ஆகும். தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமி. பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று சிவபெருமான் சீடனாக அமர்ந்த இடம் இந்த சுவாமி மலை. அதனால் இவர் சிவகுருநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இவரை சென்று வணங்கினால் அறிவாற்றல் பெருகும் என்பது ஐதீகம். குழந்தைகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க குழந்தைகளை அழைத்து சென்று வணங்குவது சிறப்பு. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடு திருத்தணி. சூரபத்மனை வதம் செய்த பிறகும் கோபம் தணியாது முருகப்பெருமான் திருத்தணிக்கு சென்று அவனுடன் இருக்கும் இடம். மணக்கோலத்தில் அனைத்து தெய்வங்களும் இங்கே மண்டிகையாக காட்சி தருகின்றனர். முருகனின் கதை மணப்பாவனமாக உள்ளது. இதான் முருகன் அமைந்த மணப்பாவனம். அதிக அழகு மூலமாக புலர்ந்த இந்த இடம் சிறப்பானது. அறிவு கொள்ள வேண்டிய சூரசம்ஹாரத்தில் குருநாதனுக்கு தோஷம் நீக்கி சந்தோஷமாக வாழ்க்கை கட்டிய இடம் திருத்தணி. முருகப்பெருமானின் பக்தர்கள் மணப்பாவனத்தில் பறந்து போய் பெரும் சந்தோஷம் அனுபவிக்கின்றனர்.